போதைப் பொருள் கல்லூரி மாணவர்களிடத்திலே வேகமாக பரவி வருகிறது. உயர்நிலைப்பள்ளி மாணவர்களிடத்தில் கூட போதைப் பொருள் கஞ்சா உள்ளே வந்துவிட்டது. இது மதுவை போல வாசனை வெளியே வராதனாலே கண்டுபிடிக்க முடியாது. அவர்களுடைய பிஹேவியர் நடவடிக்கை மூலம்தான் இவன் ட்ரக்ஸுக்கு அடிமையாயிருக்கான் கண்டுபிடிக்க முடியும். எனக்கு தெரிந்த சில நண்பர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் பள்ளி படிப்பு முடிகிற பருவத்திலேயே போதைக்கு அடிமையாகி, போதைப் பொருளுக்கு, ட்ரக்ஸுக்கு, அம்மாவை அடிக்கிறது, அப்பாவை அடிக்கிறது, ரூபா கேட்டு அடிக்கிறது. இந்த போதைப் பொருளுக்கு ஆட்பட்டவர்கள் தான் மிருகங்களாக மாறுகிறார்கள். கோவையிலே ஒரு பெண் படுநாசம் செய்யப்பட்டதற்கு அவர்கள் ட்ரக்ஸ் சாப்பிட்டிருந்ததுதான் காரணம் என்று காவல்துறையை 24 மணி நேரத்திற்குள்ளாக அவர்களை கண்டுபிடித்து விட்டது. இந்த போதைப் பொருளில் பஞ்சாப் மாநிலம் ஸ்போர்ட்ஸுக்கும் எல்லை காக்கும் படை சேவைக்கும் சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய பஞ்சாப் இன்று நாசமாகிவிட்டது. ட்ரக்ஸ்னாலதான், போதைப் பொருட்களால்தான். அந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தவும் தமிழ்நாடு சர்க்காருக்கு முக்கியமான வேண்டுகோளாக புதிய சட்டங்கள் கொண்டு வாருங்கள். ட்ரக்ஸ், கஞ்சா, போதைப் பொருள் வைத்திருந்தால் குறைந்தபட்சம் 10 ஆண்டு சிறை, அதை பயன்படுத்துவோரை பிடித்தால் 7 ஆண்டு சிறை என்று சட்டத்தை இயற்றி அதை அமுல்படுத்தி எங்கெங்க சந்தேகம் வருதோ அதை ரெய்டு பண்ணா ஸ்டாம்ப் சைஸில் போதைப் பொருள் உள்ள தாளில் ஒட்டி வச்சிருப்பான். அதை கூட மாணவர்கள் மிக எளிதாக பரப்போட்டு விடுகிறார்கள். பெண் பிள்ளைகள் கூட சில இடங்களிலே இந்த ட்ரக்ஸுக்கு அடிமையாகிறார்கள். தமிழகத்தின் வாழ்வாதாரங்களை காப்பதற்காகவே என் வாழ்நாளெல்லாம் போராடி வருகிறான். என்னுடைய வாழ்க்கையினுடைய சாயங்கால வேலைக்கு நான் வந்துவிட்டேன். எஞ்சிய நாட்களிலும் தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன். இந்த நதிகள் இணைப்புக்காகத்தான் என்று நான் ஒரு நடைபயணம் நடத்தினேன். இப்பொழுது இந்த ட்ரக்ஸ், கஞ்சாவை ஒழிப்பதற்கு, விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இந்த நடைபயணத்தை, சமத்துவ நடைபயணத்தை வெற்றிகரமாக நடத்த முடிவு செய்திருக்கிறோம். எந்தெந்த கட்சிகள் தொடர் நடைபயணம் விடாமல் நடந்திருக்கு? ஒரு கட்சி பேரை சொல்லுங்க, ஒரு கட்சி பேரை சொல்லுங்க. நடக்க ஆரம்பித்து கடைசி பாயிண்ட் வரைக்கும் நடந்த ஒரு கட்சி பேரை, ஒரு கட்சி தலைவர் பேரை சொல்லுங்க. பல கட்சிகள் சொன்னீங்களே, எந்த கட்சி நடந்திருக்கு? இடைவிடாமல் பாதியில் காரில் போயிட்டு ஊர் எல்லைக்குள்ள நுழைஞ்சு நடக்கிற நடைபயணம் இல்லை. தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாகனத்தில் ஏறாமல் நடந்த ஒரு நடைபயணம் யாராவது நடத்தியிருக்காங்களான்னு சொல்லுங்க. நான் தற்பெருமைக்காக சொல்லலை, நீங்க பல கட்சிகள்னு சொன்னதுனால இந்த பதிலை சொல்றேன். நான் என்ன காரணம் என்பதை, நோக்கம் என்பதை மிக விரிவாக சொல்லிவிட்டேன். அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். You have to see. மது விலக்கு மதுக்கு எதிராக போராட்டம் சொன்னோம். இப்போ வந்து போதைப் பொருள் சொல்றது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. மது அருந்தியவர்களை அவன் வர்ற வாசனையிலேயே கண்டுபிடிக்கலாம். ஆனால் போதைப் பொருள் பயன்படுத்துகிறவர்களை கண்டுபிடிக்க முடியாது. அவனுடைய பிஹேவியர் மூலம் தான் கண்டுபிடிக்கலாம். உங்க போராட்டம் எதை நோக்கி போகுதுன்னு சொல்றேன். போதைப் பொருளும் கஞ்சாவும் அடியோடு தமிழகத்திலே இருந்து முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். அரசு அதற்குரிய சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி மக்களிடமும் விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். சார், உங்க நடைபயணத்துக்கு வாழ்த்துக்கள் சார். சிஎம் கிட்ட போய் அழைப்பு விட்டீங்க, அவர் என்ன சொன்னாரு? இது பற்றியான நடவடிக்கைகள் என்ன மாதிரி எடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. தொடங்கி வைக்க அழைத்தேன். முதலமைச்சர் பெருந்தன்மையோடு நான் வந்து திருச்சியில் தொடங்கி வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு மிக்க நன்றி. நயினா நாகேந்திரன் அவர் வந்து தொடர்ந்து போதைப் பொருளை பயன்படுத்துறதுனால கொள்ளை நடந்துட்டு இருக்கு, முதலமைச்சருடைய இரும்புக்காரர்கள் துருப்பூச்சி போயிடுச்சார் நயினா நாகேந்திரன் திசை மாறிய பறவையாக நல்ல நண்பர். எனக்கு பிளேனில் போனால் எந்த மந்திரி என்னை திரும்பி பார்க்க மாட்டாங்க. இவர் என் சீட்டுக்கு வந்து என்னை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு ஃப்ளைட்டை விட்டு இறங்கின உடனே
என்னை காரில் வந்து வழி அனுப்பி வச்சுட்டு தான் மந்திரி அவர் காருக்கு போவார். அப்படிப்பட்ட பண்பாளர். அதனால் அவரை பற்றி நான் எதுவும் விமர்சிக்க விரும்புகிறேன். அவர் கருத்தை அவர் சொல்கிறாரு, என் கருத்தை நான் சொல்கிறேன், மக்கள்கிட்ட சொல்கிறேன், கோடிக்கணக்கான மக்களிடம் சொல்லுகிறேன். இதை தவிர்த்து வேறு கேள்விகளுக்கு இப்பொழுது பதில் சொல்ல நான் விரும்பவில்லை. முடிந்தால் நடைபயணத்தை பற்றி நீங்கள் செய்தி போடுங்கள். எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்கான ஒரு நடைபயணமோ தேர்தலுக்கான ஒரு யூகமோ இந்த மாதிரி குதர்க்கமான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வைகோ தயாராக இல்லை. நேர்காணல் வேண்டாம். இல்ல அது இல்ல, ஒரு டிவிக்கு பட்டு இல்லன்னா நீங்க பசங்களை அது எடுக்கலாம். அது நான் பார்க்கும்போது நீங்க எவ்வளவு வேணா போட்டோ எடுக்கலாம், எடுத்து போடலாம். நான் கேட்கிற கேள்வியை கூட நீங்க பதிவு பண்ணலாம். மிக்க நன்றி அனைவருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.